ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்டிபிசி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த டாபிக் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்தாலுமே அதில் வந்து ஒரு 2லேருந்து 4 கொஷின் வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனில் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களை வந்து சேரும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்னா என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் கொடுத்துருந்தேன். சரியா? ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கான்செப்ட் தான். ஒன்று ஆல் வச்சு கேட்பாங்க, சம் வச்சு கேட்பாங்க, அப்படி இல்லை எப்போவாவது நோ வச்சு கேட்குற மாதிரி கேட்பாங்க. சரியா? இந்த 3 கான்செப்ட் தான் சுற்றி வரும். சரியா? இப்போ ஆல்னா டயக்ராம் எப்படி வரையணும், சம்முனா டயக்ராம் எப்படி வரையணும், நோனா டயக்ராம் எப்படி வரையணும்னு நான் சொல்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு ஆல். இப்போ எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆல் பென் ஆர் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல் பென் ஆர் பேப்பர் அப்படின்னா நான் எப்படி வரையணும்னா டயக்ராம், பென்னை உள்ளே போட்டு சுற்றிடணும். ஸோ எல்லா பென்னும் எனக்கு பேப்பர், ஆல் பென் ஆர் பேப்பர், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆல்கான டயக்ராம். சரியா? ஆல் பென் ஆர் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பென்னை உள்ள தூக்கி போட்டு இதை சுற்றி பேப்பர் வரையணும். ஸோ ஆல் பென் ஆர் பேப்பர், இது ஆல் கான்செப்ட். ஓகேவா? இதை எனக்கு சம் பென் ஆர் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சம் பென் ஆர் பேப்பர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் எப்படி வரையணும் அப்படின்னா, சம்முக்கு டயக்ராம் எப்படி வரையணும்னா, இங்கே பென்னு, இந்த பென்னில் சம்முனா என்ன, கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த பென்னில் கொஞ்சம் பகுதி பேப்பராக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பகுதி. ஸோ சம்முங்கும்போது இந்த இடம். ஸோ இந்த மாதிரி வரையணும். சம்முன்னா டயக்ராம் எப்படி வரையணும், இந்த மாதிரி வரையணும். ஸோ இந்த மாதிரி அதை லைட்டாக தொட்டுட்டு இருக்க மாதிரி வரையணும். அதுதான் சம்மு. லைட்டாக அதை தொட்டுட்டு இருக்க மாதிரி வரைகிறது தான் சம்மு. சரியா? சுற்றி அது ஃபுல்லாக அதையே கவர் பண்ணுற மாதிரி வரைகிறது ஆல். ஓகேவா? ஸோ சம் பென் ஆர் பேப்பர் அப்படின்னா நான் டயக்ராம் இந்த மாதிரி வரையணும். சரியா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இதே இதில் இன்னொரு கண்டிஷன் சொல்கிறாங்க, நோ பென் இஸ் பென்சில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ பென் இஸ் பென்சில் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த பென்னு பென்சில் கிடையாது. ஸோ இந்த பென்னு பென்சில் கிடையாது அப்படின்னு வரையணும். சரியா? ஸோ ஆல்னா டயக்ராம் எப்படி வரையணும், சம்முனா எப்படி வரையணும், நோனா எப்படி வரையணும்ன்ட்டு புரிஞ்சிருச்சா? இந்த டயக்ராம் வரைய தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் வாங்க. ஆல் பென் ஆர் பேப்பர், இதுதான் இதுக்கான ஸ்டேட்மெண்ட். சரியா? இப்போ இதில் என்னென்ன இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு பாருங்க. இதுக்கு கன்க்ளூஷன் வந்து எனக்கு சம் பேப்பர் ஆர் பென்னு கொடுத்துருக்காங்க. சம் பேப்பர் ஆர் பென், ஆல் பேப்பர் ஆர் பென். சரியா? இதுக்கு கொடுத்துருக்க கன்க்ளூஷன் வந்து சம் பேப்பர் ஆர் பென், ஆல் பேப்பர் ஆர் பென்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன, இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமுக்கு ஆல் பென் ஆர் பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ரீட் பண்ணுங்க. சம் பேப்பர் ஆர் பென். ஸோ பேப்பர் இங்கே இருக்குது, பென் இங்கே இருக்குது. ஸோ இந்த பேப்பர்லேருந்து பென்னுக்கு வாரோம் அப்படின்னா, இந்த ரெண்டாவது வட்டத்திலிருந்து மொதல் வட்டத்துக்கு வாரோம் அப்படின்னா, ரெண்டாவது சர்க்கிள்லேருந்து மொதல் சர்க்கிளுக்கு வாரோம் அப்படின்னா இந்த கண்டிஷன் சம்மில் கரெக்டு. சம் பேப்பர் ஆர் பென் வந்து கரெக்டு. இப்போ டயக்ராம் வரைஞ்சிருக்கிறது ஆல் பென் ஆர் பேப்பர். எனக்கு கன்க்ளூஷன் கேட்டிருக்குது சம் பேப்பர் ஆர் பென். சரியா? இப்போ என்னன்னா, இந்த பேப்பரில் சம் பேப்பர் பென்னு, கொஞ்சம் பேப்பர் வந்து இந்த பென்னில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏற்கனவே கண்டிஷனே அதான், ஆல் பென் ஆர் பேப்பர். அப்போனா சம் பேப்பர் ஆர் பென் கரெக்டு தானே? அப்படி உங்களுக்கு நான் புரிஞ்சுக்கிட முடியலை அப்படின்னா என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டாவது வட்டத்திலிருந்து மொதல் வட்டத்துக்குள்ளே வர முடியுமா? வர முடியும். ஏன்னா இது ஃபுல்லாக பேப்பர்னு சொல்லியாச்சு. அப்போது இது சம்மில் இது கரெக்டு. ஸோ ஆல் பென் ஆர் பேப்பர், சம் பேப்பர் ஆர் பென். இது எப்படினாலும் சொல்லலாம். ஒன்று ஆல் பென் ஆர் பேப்பர்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சம் பேப்பர் ஆர் பென்னு சொல்லலாம். சரியா? சம் பேப்பர் ஆர் பென்னு சொல்லலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் பேப்பர் ஆர் பென். எல்லா பேப்பரும் பென்னு சொல்ல முடியுமா? முடியாது. பேப்பரை சுற்றி பென் இருந்தால் மட்டும்தான் ஆல் பேப்பர் ஆர் பென்.
இது வந்து சம் பேப்பர் ஆர் பென் தான், ஆல் பேப்பர் ஆர் பென் கிடையாது. சரியா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா? இவ்வளோதான் கான்செப்ட். புரியுதா? இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கன்க்ளூஷன் சம் பென் ஆர் பேப்பரும் கரெக்டு தான், சம் பேப்பர் ஆர் பென்னும் கரெக்டு தான். ஏன்னா இது ரெண்டுமே இது வந்து தொட்டுட்டு இருக்கு. இப்போ சம் பென் ஆர் பேப்பர்னு வச்சுக்கோங்க, இந்த பெண்ணோட கொஞ்சம் இடம் இதை தொட்டுக்கிட்டு இருக்கா, இந்த வட்டத்தை தொட்டுட்டு இருக்கா, பேப்பரோட வட்டத்தை. ஆமாம். ஸோ அப்போ அது கரெக்டு. அதே மாதிரி சம் பேப்பர் ஆர் பென்னு கொடுத்துருந்தாங்கன்னா கன்க்ளூஷனில் இந்த வட்டம் இதை தொட்டுட்டு இருக்கா, ஆமாம் தொட்டுட்டு தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த கண்டிஷனும் கரெக்டு. ஸோ சம்மில் ஒர்க் அவுட் ஆகும் இது. சம் பென் ஆர் பேப்பர், சம் பேப்பர் ஆர் பென் ரெண்டுமே கரெக்டு. ஆல் பென் ஆர் பேப்பரில் இது சுற்றி இருக்கிறது ஆல் பென் ஆர் பேப்பர். இந்த ரெண்டாவது வட்டத்திலிருந்து இதுக்கு பார்த்தோம்னா சம் பேப்பர் ஆர் பென். ஓகேவா? இவ்வளோதான் கான்செப்ட். நம்ம வந்து கொஷின் போட போட உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் இன்னுமே கிளியர் ஆகும். ஓகேவா? கொஷினுக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், ஆல் டீச்சர்ஸ் கெட் ஆங்க்ரி. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன? சம் டீச்சர்ஸ் ஆர் சேட் பீப்புள் மே க்ரை. ஸோ இதுக்கு நாம் இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரையலாம். ஃபஸ்ட்டு என்னது? ஆல் டீச்சர்ஸ் கெட் ஆங்க்ரி. ஆல் தான் டயக்ராம் எப்படி வரையணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு வட்டத்தை சுற்றி இன்னொரு வட்டம். ஸோ ஆல் டீச்சர் கெட் ஆங்க்ரி. டீச்சர் ஆங்க்ரி. ஸோ ஆல் டீச்சர் கெட் ஆங்க்ரி நான் வரைஞ்சிட்டேன். அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சம் டீச்சர்ஸ் ஆர் சேடு. சம்முன்னா டயக்ராம் எப்படி வரையணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு வட்டத்தை தொட்டுட்டு இன்னொரு வட்டம் இருக்கணும். சம் டீச்சர்ஸ் ஆர் சேடு. ஸோ டீச்சர் இங்கே இருக்காங்க. ஸோ சம்முன்னா இந்த டீச்சரை தொட்டுட்டு நான் வட்டம் வரையணும். சம் டீச்சர்ஸ் ஆர் சேடு வரைஞ்சிட்டேனா? அடுத்து சேடு பீப்புள் மே க்ரை. சேடு பீப்புள்னா இந்த இருக்காங்க சேடு, மே க்ரை அவங்க வந்து அழலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க? மே க்ரை அப்படின்னா மேனால என்ன வரும் அப்படின்னா சம்மில் தான் வரும். மேனால எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மில் தான் வரும். மே அந்த இதுவும் சம்மில் தான் வரையணும். அப்போ சேட் பீப்புள் க்ரை. அப்போ சேடையும் க்ரையையும் நான் சம்மில் வரையணும். ஸோ சேட் இங்கே இருக்குது, சேடையும் க்ரையையும் நான் சம்மில் வரைஞ்சிட்டேன். புரியுதா? அந்த 3 ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் டயக்ராம் வரைஞ்சிட்டேன். இப்போ கன்க்ளூஷன் வாங்க. ஆல் சேட் பீப்புள் க்ரை. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன? ஆல் சேட் பீப்புள் க்ரை. ஆல்னா டயக்ராம் எப்படி வரையணும்? ஒரு இதை சுற்றி இன்னொரு இது வரணும். அப்போ சேடு பீப்புளை சுற்றி க்ரை வரணும், சேடை சுற்றி எனக்கு க்ரை வரணும், இப்படி இருக்கணும். சேடை சுற்றி க்ரை வந்திருந்தது அப்படின்னா அந்த கன்க்ளூஷன் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் செக் பண்ணலாமா? ஆல் சேடு பீப்புள் க்ரை. சேடு பீப்புள் இங்கே இருக்காங்க, க்ரை இங்கே இருக்காங்க. ஸோ ரெண்டுமே எதில் இருக்குது? சம்மில் இருக்குது. ரெண்டுமே எதில் இருக்குது? சம்மில் இருக்குது. சரியா? ரெண்டுமே சம்மில் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு தப்பு. புரியுதா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சம் டீச்சர்ஸ் மே க்ரை. சம் டீச்சர்ஸ் மே க்ரை. கொஞ்சம் டீச்சர்ஸ் வந்து மேபி க்ரை அழலாம், ஒரு பாசிபிலிட்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ சம் டீச்சர்ஸ் மே க்ரை பாசிபிலிட்டியில் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? சம் டீச்சர்ஸ் மே க்ரை. ஸோ இந்த டயக்ராம் வாங்க. டீச்சர் இங்கே இருக்குது, க்ரை இங்கே இருக்குது. டீச்சர் இங்கே இருக்காங்க, க்ரை இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேபி இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியில் சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது எங்கே இருக்குது? டீச்சரும் க்ரையும் எந்த மாதிரி இருக்குது? இது டீச்சர், இது சேடு, இது க்ரை. ஸோ இது மூணும் டீச்சரும் க்ரையும் எதில் வருது பாருங்கள்? ரெண்டுக்கும் காமனாக ஏதோ ஒன்று இருக்குது, சேடுன்னு ஒன்று இருக்குது. சரியா? ஸோ சம் டீச்சர் மே க்ரை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே டீச்சர் இங்கே இருக்குது, எனக்கு க்ரை இங்கே இருக்குது. இந்த டயக்ராமை தான் நான் இங்கே தனியாக வரைஞ்சிருக்கேன். டீச்சர் இங்கே இருக்குது, க்ரை இங்கே இருக்குது. இப்போ சம் டீச்சர் க்ரை, சம் டீச்சர் க்ரை, இந்த மே இல்லாமல், இந்த மே இங்கே வார்த்தை இல்லாமல் சம் டீச்சர்ஸ் ஆர் க்ரை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கண்டிஷன் தப்பு. சரியா? ஏன்னா டீச்சரும் க்ரையும் தொட்டுக்கிட்டு இல்லை, அதனால் இது வராது. இந்த மேங்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்துருச்சு பார்த்தீங்களா? மேங்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிங்க ஒரு வார்த்தை வந்துருச்சா? ஸோ பாசிபிலிட்டியில் இந்த மாதிரி வந்தால் அது வந்து கரெக்டு. ஏன்னா இது ஒரு பாசிபிலிட்டி தான். சம் டீச்சர் மேபி க்ரை அழலாம். ஏன்னா இந்த டீச்சரை தூக்கி நான் இந்த பக்கமும் வரைஞ்சிக்கலாம். சரியா? ஏன்னா புரியுதா?
சம் டீச்சர்ஸ் ஆர் சேடு. ஸோ அந்த டீச்சரை தூக்கி நான் இங்கே கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வட்டத்தில் பாசிபிலிட்டியில் வந்தால் இது கரெக்டு. ஒருவேளை சம் டீச்சர் க்ரை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டீச்சரும் க்ரையும் தொட்டுட்டு இல்லை, ஸோ நான் தப்புன்னு சொல்லிடலாம். மேங்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்துருச்சு. ஸோ பாசிபிலிட்டியில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு. ஓகேவா, ஆப்ஷன் பி கரெக்டு. இப்போ பாருங்க, இந்த டயக்ராமில் டீச்சர் சேடு க்ரை இந்த மாதிரி தொடர்ந்து வந்திருக்கா. அதே மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பியானோ, இங்கே வந்து வயலின், இங்கே வந்து கிட்டார் இருக்குது. இதில் சம் பியானோ ஆர் கிட்டார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து தப்பு, அந்த கண்டிஷன், அந்த கன்க்ளூஷன். அதே இது சம் பியானோஸ் மேபி கிட்டார், மேபி கேன் பி, இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, பாசிபிலிட்டியில் வந்துச்சுன்னா இந்த 3 டயக்ராம் தொடர்ந்து வந்து இது அது பக்கத்தில் உள்ளதுக்கு அது வந்து சம்மில் வந்து பாசிபிலிட்டியில் வரும். சரியா? ஸோ பாசிபிலிட்டி கொடுத்ததுனால இது வந்து தொட்டுட்டு இல்லைனாலுமே வரலாம். பாசிபிலிட்டியில் கொடுத்ததுனால இது கரெக்டு. சம் பியானோ மேபி கிட்டார், ஆனால் சம் பியானோ கிட்டார் கிடையாது. இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக இது வந்து கரெக்டு. சரியா? ஏன்னா இது பாசிபிலிட்டியில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மேங்க வார்த்தை வரலை அப்படின்னா இது தப்பு. டீச்சரும் எனக்கு க்ரையும் தொட்டுட்டு இல்லை, அதனால தப்பு. ஸோ இங்கே மேங்க ஒரு வார்த்தை வந்ததுனால டீச்சர் க்ரை, ஸோ பாசிபிலிட்டி, அதனால ஆப்ஷன் பி கரெக்டு. சரியா? அடுத்த கண்டிஷன் ரீட் பண்ணுங்க. ஆல் ஆங்க்ரி பீப்புள் ஆர் டீச்சர். ஆல் ஆங்க்ரி பீப்புள் வந்து டீச்சர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி வரும்? ஆங்க்ரியை சுற்றி டீச்சர் வரணும். ஆல்னாலே இந்த மாதிரி வரணும். ஸோ ஆங்க்ரியை சுற்றியா டீச்சர் இருக்காங்க, ஆங்க்ரியை சுற்றி டீச்சர் வரணும். ஆங்க்ரி உள்ளே வரணும், டீச்சர் இங்கே வெளியில் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? டீச்சர் உள்ளே இருக்குது, ஆங்க்ரி வெளியில் இருக்குது. ஸோ ஆல் ஆங்க்ரி பீப்புள் ஆர் டீச்சர் இல்லை, இந்த கண்டிஷன் தப்பு. என்னது? சம் ஆங்க்ரி பீப்புள் தான் டீச்சர். புரியுதா? ஆல் டீச்சர் ஆர் ஆங்க்ரி, இதை மாற்றியும் சொல்லலாம். சம் ஆங்க்ரி பீப்புள் ஆர் டீச்சர். ஸோ ஆல் ஆங்க்ரி பீப்புள் ஆர் டீச்சருங்கிறது தப்பு. ஸோ இந்த கண்டிஷனும் தப்பு. அடுத்து ரீட் பண்ணுங்க. ஆல் சேட் பீப்புள் கெட் ஆங்க்ரி. ஆல் சேட் கெட் ஆங்க்ரி. ஆல்னால என்ன அர்த்தம்? ஒரு இதை சுற்றி இன்னொரு இது வரணும். ஆல் சேட் இங்கே இருக்கணும், ஆங்க்ரி இங்கே இருக்கணும். ஸோ சேடையும் ஆங்க்ரியும் பாருங்க, ஆல்லையா இருக்குது, சேடும் ஆங்க்ரியும் சம்முலலாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த கண்டிஷனும் எனக்கு தப்பு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸி தான். ஆல்னா என்ன, சம்முனா என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆல்னா அதை சுற்றி இருக்கணும், சம்முனா அதை தொட்டுட்டு இருக்கணும். மேபி, கேன் பி அந்த மாதிரி வந்துச்சுன்னா பாசிபிலிட்டியில் வந்தாலே அது வந்து கரெக்டு தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் த டேபிள்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் பியானோ. ஆல்னா டயக்ராம் எப்படி வரையணும்? இந்த மாதிரி வரையணும். ஸோ ஆல் டேபிள் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ டேபிள், எல்லா டேபிளும், ஆல் டேபிள் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட், எல்லா டேபிளும் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நான் வரைஞ்சிட்டேன். ஆல் டேபிள் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் படம் வரைஞ்சிட்டேன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் பியானோ. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பியானோ. அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை சுற்றி பியானோ வரணும். ஸோ பியானோ, இன்ஸ்ட்ருமெண்ட்டை சுற்றி பியானோ. புரியுதா? ஆளுக்கு படம் எப்படி வரையணும்னு? ஆல் டேபிள் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட், எல்லா டேபிளும் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்து ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் பியானோ, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பியானோ. ஸோ ஆளுக்கு நான் படம் வரைஞ்சிட்டேன். இந்த கன்க்ளூஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை எப்படினாலும் சொல்லலாம். ஆல் டேபிள் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா சம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் டேபிள். ஸோ இந்த பக்கம் நான் ரிவர்ஸில் போகணுன்னா, இப்போ ஒழுங்காக ஃபார்வேர்டில் வரேன், முன்னாடி வரேன்னா ஆல் டேபிள் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒருவேளை இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து நான் டேபிளுக்கு போகணுன்னா சம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் டேபிள். சரியா? இந்த வட்டத்திலேருந்து இந்த வட்டத்துக்கு வரணும்னா சம் பியானோ ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். சரியா? பின்னாடி இருந்து அப்படி உள்ளே வரேன், வெளியிலேருந்து உள்ளே வரேன்னா சம்மில் போகணும், உள்ளேருந்து வெளியே போகிறேன்னா ஆல். புரியுதா? ஆல் டேபிள் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே இது நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து இந்த டேபிளுக்கு போகணும்னா சம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் டேபிள். இந்த பியானோல இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் போகணும்னா சம் பியானோ ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். புரியுதா?
இந்த பியானோலேருந்து அதாவது வெளியிலேருந்து நான் மறுபடியும் உள்ளே வரேன். இந்த பியானோலேருந்து திருப்பியும் டேபிள் போகணும் அப்படின்னா சம் பியானோ ஆர் டேபிள். புரியுதா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கன்க்ளூஷன் போகலாமா? படம் வரைஞ்சாச்சு. படம் வரைஞ்சது புரிஞ்சிருச்சா? இப்போ கன்க்ளூஷன் போகிறோம். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன? ஆல் த பியானோஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆல் த பியானோஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். பியானோ வெளியில் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? வெளியிலேருந்து தான் உள்ளே போகணும். ஆல் த பியானோஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆல்னா படம் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி இருக்கணும். பியானோ இங்கே இருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே இருக்கணும். எல்லா பியானோவையும் சுற்றி எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வரணும். இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரியா வந்திருக்கு? இல்லையே, எனக்கு உல்டாவாலாம் வந்திருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே இருக்குது, பியானோ இங்கே இருக்குது. அப்போ எனக்கு இதில் எது கரெக்டு? சம் பியானோ தான் இன்ஸ்ட்ருமெண்ட். சம் பியானோ தான் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆல் பியானோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. ஏன்னா பியானோவை சுற்றி எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. ஆல்னா டயக்ராம் இப்படி தான் இருந்தாகணும், இப்படி இல்லை. ஸோ அதனால் எனக்கு இந்த கண்டிஷன் தப்பு, இந்த கன்க்ளூஷன் தப்பு. புரியுதா? அடுத்து ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் பியானோ. ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் பியானோ. இங்கே பாருங்கள், இந்த இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இங்கே வட்டத்தை சுற்றி தான் பியானோங்கிற வட்டம் இருக்குது. ஸோ இப்போ ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் பியானோ கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி கரெக்டு. ஸோ அப்போ எனக்கு என்ன? ஆப்ஷன் பி 2 ஃபாலோ. 1 ஃபாலோஸ் கிடையாது, 2 ஃபாலோ. செகண்டில் இருக்கக்கூடிய கன்க்ளூஷன் தான் ஃபாலோ ஆகுது. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி பார்க்கணுன்ட்டு? ஆல்னா டயக்ராம் இப்படி வரணும். இதே இது வெளியிலேருந்து உள்ளே போனால் அது சம்மு. ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா? அடுத்தடுத்து கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் வந்து ஈஸியாக இருக்கும், பார்த்தோன்னே போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன? சம் மேட்ஸ் ஆர் ப்ரூம்ஸ், ஆல் த பென்சில்ஸ் ஆர் ப்ரூம்ஸ். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? சம்மில் சொல்லியிருக்காங்க. சம்முனா படம் எப்படி இருக்கணும்? எனக்கு இப்படி இருக்கணும் சம்முனா படம். ஸோ நான் படம் வரைகிறேன். சம் மேட்டுக்கு படம் வரைஞ்சிட்டேன். சம் மேட். ஸோ மேட்டில் கொஞ்சம் இடம். சம் மேட் ஆர் ப்ரூம்ஸ். சம் மேட் ஆர் ப்ரூம்ஸ். மேட்டில் கொஞ்சம் இடம், ப்ரூம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் த பென்சில்ஸ் ஆர் ப்ரூம். ஆல்னா படம் எப்படி வரையணும்? பென்சில் இங்கே இருக்கணும், பென்சிலை சுற்றி எனக்கு ப்ரூம் இருக்கணும். பென்சிலை சுற்றி ப்ரூம் இருக்கணும். ப்ரூம் இங்கே இருக்குது. ஸோ நான் பென்சில் இங்கே எழுதிக்கிறேன். பென்சில். ஆல் த பென்சில், எல்லா பென்சிலும் எனக்கு ப்ரூம். படம் கரெக்டாக வருதா? பென்சில், பென்னில் பென்சில், ப்ரூம். இதை தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ப்ரூமுக்குள்ளே பென்சிலை தூக்கி போட்டேன், பென்சிலை சுற்றி ப்ரூம் வர மாதிரி. ஸோ படம் வரைஞ்சாச்சு. புரியுதா? இப்போ கன்க்ளூஷன் போகலாமா? சம் ப்ரூம்ஸ் ஆர் பென்சில்ஸ். சம் ப்ரூம்ஸ் ஆர் பென்சில்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த படத்தில் பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இங்கே வரைஞ்சிருக்க படத்தில் பாருங்கள். சம் ப்ரூம்ஸ் ஆர் பென்சில். இதில் ஆல் பென்சில் ஆர் ப்ரூம்னு இருக்குது. ஆல் பென்சில் ஆர் ப்ரூம். இப்போ ப்ரூம்லேருந்து நான் எங்கே போகணும்? பென்சிலுக்கு போகணும். ப்ரூம்லேருந்து பென்சிலுக்கு போகணும். ஸோ இங்கேருந்து இங்கே போகணுன்னா சம்மு ஒர்க் அவுட் ஆகும். இங்கேருந்து இங்கே போகணுன்னா சம்மு கரெக்டு. அதே இது இங்கேருந்து இங்கே வரணும்னா ஆல் கரெக்டு. இதை எப்படி சொல்லலாம்னா ஆல் பென்சில் ஆர் ப்ரூமு, சம் ப்ரூம் ஆர் பென்சில். இது ரெண்டுமே எனக்கு கரெக்டு தான். புரியுதா? இந்த படத்தில் ஆல் பென்சில் ஆர் ப்ரூமு, சம் ப்ரூம் ஆர் பென்சில். ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் எனக்கு கரெக்டு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க? எல்லா பென்சில், ஆல் பென்சில் ஆர் ப்ரூம்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? ஆல் பென்சில் ஆர் ப்ரூம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல் பென்சில் ஆர் ப்ரூம் கரெக்டுன்னா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். வெளியிலேருந்து உள்ளே போகிறோம். அப்போ சம் ப்ரூம் ஆர் பென்சில். புரியுதா? சம் ப்ரூம் ஆர் பென்சில். இது ரெண்டும் கரெக்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனே அதான் சொல்லியிருக்காங்க. சம் ப்ரூம்ஸ் ஆர் பென்சில். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் கரெக்டு. ரெண்டாவது சம் ப்ரூம்ஸ் ஆர் மேட். சம் ப்ரூம்ஸ் ஆர் மேட். இங்கே வாங்க, ப்ரூம் இங்கே இருக்குது. ஸோ ப்ரூமும் மேட்டும் தொட்டுட்டு இருக்கான்னு பாருங்கள். ப்ரூமுங்கிற வட்டமும் மேட்டுங்கிற வட்டமும் தொட்டுக்கிட்டு இருக்கா? இந்த மாதிரி தொட்டுட்டு இருந்தா சம் வந்து கரெக்டு. ஆமாம், சம் ப்ரூம் ஆர் மேட்டு, சம் மேட் ஆர் ப்ரூமு. அப்படி தானே? மேட்டும் ப்ரூமும் எனக்கு தொட்டுட்டு இருக்கு. ஸோ சம்மில் கரெக்டு. சம் மேட் ஆர் ப்ரூமு, சம் ப்ரூம் ஆர் மேட்டு ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ ரெண்டாவது கன்க்ளூஷனும் கரெக்டு. ஸோ ஆன்சர் என்ன? ஆன்சர் இ. போத் 1 and 2 ஃபாலோஸ்.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா டயக்ராம்? ஆலில் வரைஞ்சிட்டோம், ஆல் பென்சில் ஆர் ப்ரூமு. ஸோ இங்கேருந்து நான் இங்கே வரணும் அப்படின்னா சம் எனக்கு கரெக்டு, சம் ப்ரூம் ஆர் பென்சில்ஸ். இதே சம்மில் சம் மேட் ஆர் ப்ரூம்னாலும் கரெக்டு தான், சம் ப்ரூம் ஆர் மேட்னாலும் கரெக்டு தான். மேட்டில் கொஞ்சம் இடம் ப்ரூமில் இருக்குது, ப்ரூமில் கொஞ்சம் இடம் மேட்டில் இருக்குது. சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்து ஒவ்வொரு கொஸ்டினும் பார்க்க பார்க்க உங்களுக்கே கிளியர் ஐடியா கிடைச்சிரும். Some doctors are kings, all the kings are handsome. ஸோ சம்மு ஆல், பெரும்பாலும் ரயில்வேல சம் வச்சு ஆல் வச்சு தான் கேட்குறாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் கேட்கல, மாடரேட்டாகவும் கேட்கல, ஈஸியான சிலாஜிசம் தான் கேட்குறாங்க. ஓகேவா? இதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு டயக்ராம் வரையலாம். சம் டாக்டர்ஸ் ஆர் கிங்கு. சம்முனா டயக்ராம் எப்படி வரையணும்? ஒன்றுக்கு ஒன்று தொட்டுட்டு இருக்க மாதிரி டயக்ராம் வரையணும். ஸோ தொட்டுட்டு இருக்க மாதிரி டயக்ராம் இங்கே டாக்டர், அடுத்து என்னது? கிங்கு. ஸோ டாக்டர் கிங்கு ஒன்று தொட்டுட்டு இருக்க மாதிரி நான் சம்மில் படம் வரைஞ்சிட்டேன். சம் டாக்டர் ஆர் கிங்கு, சம் டாக்டர் ஆர் கிங்கு, சம் கிங் ஆர் டாக்டர் எப்படினாலும் சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆல் த கிங்ஸ் ஆர் ஹேண்ட்ஸம், ஆல் த கிங்ஸ் ஆர் ஹேண்ட்ஸம். ஸோ இதுக்கு எப்படி படம் வரையணும்? இதை சுற்றி வரையணும். ஸோ கிங்கு இங்கே இருக்காங்க, எல்லா கிங்கும் ஹேண்ட்ஸம், அப்போ கிங்கை சுற்றி ஹேண்ட்ஸம் வரணும். ஸோ எல்லா கிங்கு ஹேண்ட்ஸம். புரியுதா? ஆல் த கிங் ஆர் ஹேண்ட்ஸம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நான் படம் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? புரியுதா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது சம்மு, ரெண்டாவது இருக்கிறது ஆல் சொல்லியிருந்தாங்க. இதுக்கும் நான் சுற்றி படம் வரைஞ்சிட்டேன். இப்போ கன்க்ளூஷன் போகலாமா? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் த டாக்டர்ஸ் ஆர் ஹேண்ட்ஸம், ஆல் த டாக்டர்ஸ் ஆர் ஹேண்ட்ஸம். ஆல்னா என்ன வரணும்? டாக்டர் இங்கே இருக்கணும், இந்த டாக்டரை சுற்றி வெளியில் ஹேண்ட்ஸம் இருக்கணும். இது இப்படி தான் எனக்கு இப்போ இதில் இந்த படத்தில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்கள், ஆல் த டாக்டர்ஸ் ஆர் ஹேண்ட்ஸம். இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். எல்லா டாக்டருமா ஹேண்ட்ஸம்னு சொல்லியிருக்காங்க. டாக்டரை சுற்றி ஹேண்ட்ஸம் இருக்கா? இல்லை. இந்த படத்துப்படி பார்த்தா என்ன இருக்கு? டாக்டர் ஹேண்ட்ஸம் இருக்கு. சம் டாக்டர் ஆர் ஹேண்ட்ஸம், ஹேண்ட்ஸமும் டாக்டரும் தொட்டுக்கிட்டு இருக்கு, இப்படி சுற்றி இல்லை. ஸோ இதில் சம் டாக்டர் ஆர் ஹேண்ட்ஸம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்திருக்கும். ஆல் த டாக்டர்ஸ் ஆர் ஹேண்ட்ஸம்னு கொடுத்துருக்காங்க, சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரியே எனக்கு இல்லை. ஸோ இந்த கன்க்ளூஷன் எனக்கு தப்பு. அடுத்து ஆல் த கிங்ஸ் ஆர் டாக்டர்ஸ், ஆல் த கிங்ஸ் ஆர் டாக்டர்ஸ். இதுக்கு படம் எப்படி இருக்கணும்? கிங்கை சுற்றி டாக்டர் இருக்கணும், கிங்கை சுற்றி டாக்டர் இருக்கணும். இங்கே கிங்கை சுற்றி டாக்டர் இருக்காங்களா? இல்லை. கிங்கும் டாக்டரும் சம்மில் இருக்காங்க, ஒருத்தர் தொட்டுட்டு தான் இருக்காங்க. கிங்கை சுற்றி எனக்கு டாக்டர் இல்லை. ஸோ அதனால் இதுவும் எனக்கு தப்பு. ஸோ அப்போ என்ன? இதுவும் ஃபாலோ ஆகலை, இதுவும் ஃபாலோ ஆகலை. ஸோ அப்போ என்ன? நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ். ஆப்ஷன் டி கரெக்டு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இதில் ரெண்டுமே ஆள் வச்சு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஆள் வச்சு கொடுத்ததுனால டயக்ராம் இப்படி இருக்கணும் எனக்கு. ஆல் டாய்ஸ் ஆர் புக்ஸு, எல்லா டாய்ஸும் புக்கு. ஸோ டாய்ஸ், எல்லா டாய்ஸும் எனக்கு புக்ஸு. ஆல் டாய்ஸ் ஆர் புக்கு. ஆல்னா படம் இப்படி வரையணும். அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் புக்ஸ் ஆர் ட்ரெயின், ஆல் புக்ஸ் ஆர் ட்ரெயின், எல்லா புக்கும் ட்ரெயின். அப்போ புக்கை சுற்றி நான் ட்ரெயினை வரையணும். ஸோ ட்ரெயின், எல்லா புக்கும் எனக்கு ட்ரெயின். புரியுதா? ஆல் டாய்ஸ் ஆர் புக்கு, ஆல் புக் ஆர் ட்ரெயின். இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? உல்ட்டாவாக போகிறோன்னா, பின்னாடி இருந்து முன்னாடி போகிறோன்னா, வெளியிலேருந்து உள்ளே போகணுன்னா என்ன வரும்? ஆல் டாய்ஸ் ஆர் புக்ஸ்னா சம் புக்ஸ் ஆர் டாய்ஸும் கரெக்டு தான், சம் ட்ரெயின் ஆர் புக்கும் கரெக்டு தான். புரியுதா? வெளியிலேருந்து உள்ளே போனால் சம்மு கரெக்டு, உள்ளேருந்து வெளியில் வந்தால் ஆல் கரெக்டு, அவ்வளோதான். இப்போ இதில் என்னென்னலாம் வரும்னு பாருங்களேன். இப்போ கன்க்ளூஷன் போக வேண்டாம், நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஆல் டாய்ஸ் ஆர் புக்கு, இது ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ சம் புக் ஆர் டாய்ஸு கரெக்டு, வெளியிலேருந்து உள்ளே போகிறது. அதே மாதிரி இங்கே வெளியிலேருந்து உள்ளே வரேன். சம் ட்ரெயின் ஆர் புக்கும் கரெக்டு தான், சம் ட்ரெயின் ஆர் டாய்ஸும் கரெக்டு தான். வெளியிலேருந்து நான் உள்ளே வரும்போது சம் எனக்கு கரெக்டு. அடுத்து பாருங்கள், ஆல் டாய்ஸ் ஆர் புக்கும் கரெக்டு தான், ஆல் எல்லா டாய்ஸும் ட்ரெயினும் கரெக்டு தான். ஓகேவா? இப்போ கன்க்ளூஷன் போகலாமா? ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் ட்ரெயின் ஆர் புக்கு, ஆல் ட்ரெயின் ஆர் புக்கு. ஸோ ட்ரெயினை சுற்றி எனக்கு புக் இருக்கணும்.
ட்ரெயினை சுற்றி புக் இருக்கணும். இங்கே வாங்க, ட்ரெயினை சுற்றியா புக் இருக்குது? ஆல் ட்ரெயின் ஆர் புக்கு அப்படியா இருக்குது? இல்லை, சம் ட்ரெயின் ஆர் புக்கு தான் இருக்குது. வெளியிலேருந்து உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஆல் புக் ஆர் ட்ரெயின் கரெக்டு, ஆனால் ஆல் ட்ரெயின் ஆர் புக்கு தப்பு. ஏன்னா வெளியிலேருந்து தான் நான் உள்ளே போகிறேன். ஸோ சம் ட்ரெயின் ஆர் புக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும். இவங்க கொடுத்துருக்கிறது ஆல் ட்ரெயின் ஆர் புக்கு. ஸோ அப்போது இது தப்பு. ஆல் புக் ஆர் ட்ரெயின், சம் ட்ரெயின் ஆர் புக்கு. ஓகேவா? ரெண்டாவது கன்க்ளூஷன், ஆல் புக்ஸ் ஆர் டாய்ஸ். ஆல் புக்ஸ் ஆர் டாய்ஸ், திருப்பி அதே தப்பு தான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கன்க்ளூஷன் வாங்க, ஆல் புக்ஸ் ஆர் டாய்ஸ்னா இப்படி இருக்கணும், புக்கு உள்ளே இருக்கணும், எனக்கு புக்கை சுற்றி டாய்ஸ் இருக்கணும். இங்கே அப்படியா இருக்குது? புக்கை சுற்றியா டாய்ஸ் இருக்குது? டாய்ஸை சுற்றி தான் புக் இருக்குது. ஸோ இதில் ஆல் டாய்ஸ் ஆர் புக்குன்னு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. சம் புக்ஸ் ஆர் டாய்ஸ் தான் கரெக்டு. வெளியிலேருந்து உள்ளே வரேன், புக்கு. ஆல் பக்கத்தில் என்ன இருக்குது? புக்கு. புக்கு வந்து வெளியில் இருக்குது, டாய்ஸ் வந்து உள்ளே இருக்குது. வெளியிலேருந்து உள்ளே வந்தால் சம்மு தான் ஒர்க் அவுட் ஆகும். வெளியிலேருந்து உள்ளே வந்தால் சம்மு தான் கரெக்டு. ஸோ அப்போது ஆல் புக் ஆர் டாய்ஸு தப்பு. ஆனால் இதே இடத்துல ஆளுக்கு பதிலாக சம் புக் ஆர் டாய்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது கரெக்டு. சரியா? ஸோ ரெண்டாவது கண்டிஷனும் எனக்கு தப்பு. இப்போ மூணாவது கன்க்ளூஷன், சம் ட்ரெயின் ஆர் டாய்ஸ். சம் ட்ரெயின் ஆர் டாய்ஸ். ட்ரெயின் எங்கே இருக்குது? இந்த இருக்குது ட்ரெயின். டாய்ஸுக்கு போகணும். ஸோ ட்ரெயின் வெளியில் இருக்குது, டாய்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ நான் வெளியிலேருந்து உள்ளே போகிறேன். வெளியிலேருந்து நான் உள்ளே போகிறேன்னா எனக்கு சம்மு கரெக்டு. வெளியிலேருந்து உள்ளே போகிறேன்னா எனக்கு சம்மு கரெக்டு. வெளியிலேருந்து நான் உள்ளே போகிறேன்னா எனக்கு சம்மு கரெக்டு. அதே இது நான் உள்ளே இருந்து வெளியில் வந்தேன் அப்படின்னா ஆல் கரெக்டு. ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும், சம் ட்ரெயின், ட்ரெயின் வெளியிலேருந்து நான் உள்ளே போகிறேன். ஸோ சம் ட்ரெயின் ஆர் டாய்ஸ் கரெக்டு தானே? ட்ரெயின் கரெக்டாக வெளியில் தான் இருக்குது. ஸோ சம் ட்ரெயின் ஆர் டாய்ஸு கரெக்டு. ஆப்ஷன் சி கரெக்டு. புரியுதா? அடுத்து பாருங்கள், நோ ட்ரெயின் இஸ் எ டாய். இதை பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே ஆல் இருக்குது. ஆளில் படம் வந்துருச்சுனாலே ஒரு கன்க்ளூஷன் நோவில் கொடுத்துட்டாங்கன்னா செக் பண்ணவே வேண்டாம், கண்ணை மூடிட்டு தப்புன்னு போட்டுடலாம். ட்ரெயினுக்கும் டாய்ஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ட்ரெயினுக்கும் டாய்ஸுக்கும் சம்மந்தமே இல்லையா? அப்படிலாம் இல்லையா? ஏன்னா எல்லா டாய்ஸும் ட்ரெயின், சம் ட்ரெயின் ஆர் டாய்ஸு. ஸோ ஆல் டயக்ராம் வந்து நம்ம ஆளில் வரைஞ்சி கன்க்ளூஷன் எங்கேயாவது நோ வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடுங்க. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? புரியலன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆல் ரிவர்ஸ் ஆர் கிளவுட்ஸ். ஆல் சொல்லியிருக்காங்க, படம் இப்படி இருக்கணும் எனக்கு. சம் அனிமல்ஸ் ஆர் ரிவர். சம்முக்கு படம் இந்த மாதிரி தொட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வரையணும், ஆல் ரிவர்ஸ் ஆர் கிளவுடு. ஸோ நான் ரிவர் இங்கே எழுதிக்கிறேன். ஆல் ரிவர், ரிவரை சுற்றி நான் கிளவுடு வரைஞ்சிக்கிறேன். ஆல் ரிவர்ஸ் ஆர் கிளவுடு படம் வரைஞ்சிட்டேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சம் அனிமல்ஸ் ஆர் ரிவர். சம்முக்கு படம் தொட்டுட்டு இருக்க மாதிரி வரையணும். ரிவர், சம் அனிமல்ஸ் ஆர் ரிவர். ரிவர் இங்கே இருக்குது, ஸோ இதை தொட்டுட்டு இருக்க மாதிரி சம் அனிமல்ஸ் ஆர், ஸோ சம் அனிமல்ஸ் ஆர் ரிவர் நான் வரைஞ்சிட்டேன். புரியுதா? அனிமலில் கொஞ்சம் இது ரிவர் இருக்குது. சரியா? வரைஞ்சிட்டேனா? படம் வரைஞ்சாச்சு. கன்க்ளூஷன் போயிடலாம். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன், சம் ரிவர்ஸ் ஆர் அனிமல்ஸ். சம் ரிவர்ஸ் ஆர் அனிமல்ஸ். சம்முன்னா என்ன பண்ணணும், ஒன்றே ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்கணும். ரிவரும் அனிமலும் தொட்டுக்கிட்டு இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ரிவரும் அனிமலும் தொட்டுட்டு இருக்கா? சம்மில் தானே இருக்குது. சம் அனிமல்ஸ் ஆர் ரிவர்ஸும் கரெக்டு தான், சம் ரிவர்ஸ் ஆர் அனிமல்ஸும் கரெக்டு தான். ஸோ ஒன்று தொட்டுட்டு இருக்கு. ஸோ ஒன்றாவது கன்க்ளூஷன் எனக்கு கரெக்டு. ரெண்டாவது கன்க்ளூஷன் வாங்க, சம் கிளவுட்ஸ் ஆர் ரிவர். சம் கிளவுட்ஸ் ஆர் ரிவர். கிளவுடு ரிவரு. கிளவுடு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கிளவுடு வெளியில் இருக்குது, ரிவர் உள்ளே இருக்குது. வெளியிலேருந்து உள்ளே போனால் என்ன வரும்? வெளியிலேருந்து உள்ளே வந்தால் சம்மு கரெக்டு. ஸோ சம் கிளவுட்ஸ் ஆர் ரிவர் கரெக்டாக. சம் வெளியிலேருந்து நான் உள்ளே போகிறேன். ஆல் ரிவர் ஆர் கிளவுடுக்கு சம் கிளவுட்ஸ் ஆர் ரிவர் ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ சம் கிளவுட் ஆர் ரிவர். ஸோ ரெண்டாவது கன்க்ளூஷனும் கரெக்டு. ஓகேவா? மூணாவது கன்க்ளூஷன், ஆல் கிளவுட்ஸ் ஆர் ரிவர். ஆல் கிளவுட்ஸ் ஆர் ரிவர்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கிளவுடை சுற்றி ரிவர் இருக்கணும். எனக்கு கிளவுடை சுற்றி ரிவர் இருக்கணும். கிளவுடை சுற்றியா ரிவர் இருக்குது? இல்லை, ரிவரை சுற்றி கிளவுட் இருக்குது. ஸோ அப்போ மூணாவது கண்டிஷன் தப்பு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்?
ஆல் கிளவுட்ஸ் ஆர் ரிவரா? இல்லை, ஆல் ரிவர்ஸ் ஆர் கிளவுட் தான் கரெக்டு. ஸோ மூணாவது கண்டிஷன் தப்பு. அடுத்து ஆல் அனிமல்ஸ் ஆர் கிளவுடு. ஆல் அனிமல்ஸ் ஆர் கிளவுடு. ஸோ நாலாவது இதுக்கு படம் எப்படி இருக்கணும்? அனிமலை சுற்றி எனக்கு கிளவுடு வரணும். ஆல் அனிமல்ஸ் ஆர் கிளவுடு. அனிமல்ஸும் கிளவுடும் அனிமலை சுற்றியா கிளவுட் இருக்குது? இல்லை, அனிமல்ஸும் கிளவுடும் ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்கு. எதில்? சம்முலலாம் இருக்குது. ஒன்று தொட்டுட்டு இருக்கு, சம்மில் இருக்குது, ஆளில் இல்லை. ஸோ நாலாவது கண்டிஷனும் எனக்கு தப்பு. அனிமலை சுற்றி கிளவுட் இருக்கா? இல்லை. ஸோ அப்போனா நாலாவது கண்டிஷன் தப்பு. அப்போ கரெக்டான கன்க்ளூஷன் என்னலாம்? ஒன்றாவது கன்க்ளூஷனும் ரெண்டாவது கன்க்ளூஷனும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ 1 and 2 ஃபாலோ. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரே ஒரு கான்செப்ட் தான். வெளியிலேருந்து உள்ளே போனால் சம்மு கரெக்டு, ஒன்று தொட்டுக்கிட்டு இருந்தாலும் சம்மு கரெக்டு. ஆள்னா அதை சுற்றி இருக்கணும், ஆனால் அந்த மாதிரி சுற்றி இல்லைன்னா அது வந்து தப்பு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே, ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சம் டோர்ஸ் ஆர் ஷெல்ஃபு, ஆல் செல்ஃப்ஸ் ஆர் விண்டோஸ். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது சம்மில் இருக்குது, படம் இப்படி இருக்கணும். ரெண்டாவது இருக்கிறது ஆலில் இருக்குது, படம் இப்படி வரணும். சரியா? சம் டோர் ஆர் ஷெல்ஃபு. ஸோ டோரில் கொஞ்சம் இடம் ஷெல்ஃபு. சம்முக்கு படம் இப்படி வரணும். டோரு ஷெல்ஃபு வரைஞ்சிட்டேன்னா, அடுத்து ஆல் த ஷெல்ஃப்ஸ் ஆர் விண்டோஸ். ஷெல்ஃபு, எல்லா ஷெல்ஃபும் விண்டோஸ். ஆளுக்கு படம் இப்படி இருக்கணும். ஸோ எல்லா ஷெல்ஃபும் எனக்கு விண்டோ வரைஞ்சிட்டேன்னா அவ்வளோதான், படம் வரைஞ்சாச்சு. கன்க்ளூஷன் போயிடலாம். சம் டோர்ஸ் ஆர் விண்டோஸ். சம் டோர்ஸ் ஆர் விண்டோஸ். ஸோ சம்மில் இருக்குது, டோரும் விண்டோவும் ஒன்று தொட்டுட்டு இருக்கணும். இந்த படத்துக்கு வாங்க. டோர் இங்கே இருக்குது, விண்டோ இங்கே இருக்குது. டோருக்குள்ளே வட்டம் இது, விண்டோக்குள்ளே வட்டம் இது. ஸோ ஒன்று ரெண்டுமே தொட்டுட்டு இருக்கா? ஸோ ஒன்று ரெண்டுமே தொட்டுட்டு இருக்கு பாருங்கள். டோருக்குள்ளது இது, விண்டோக்குள்ளது இது. ஸோ ஒன்று தொட்டுட்டு இருக்கு. டோரும் விண்டோவும் தொட்டுட்டு இருக்கா? விண்டோவும் டோரும் தொட்டுட்டு இருக்கா? ஸோ சம்மில் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு இந்த கண்டிஷன் கரெக்டு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் கரெக்டு. ரெண்டாவது வாங்க. நோ ஷெல்ஃப் இஸ் டோர். நான் என்ன சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் கொஷின்லேயே? ஆல் சம்மு வச்சு படம் வந்துடுது அப்படின்னா, படம் ஃபுல்லாகவே ஆல் சம்மு வச்சு நம்ம வரைஞ்சிருந்தோம்னா, நோ வந்திருந்தது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அதை அப்படியே தப்புன்னு போட்டுடலாம். ஏன்னா நோ ஷெல்ஃப் இஸ் டோர் கிடையாது. ஏன்னா ஷெல்ஃபு டோரு நமக்கு எதில் இருக்குது? சம்மில் தொட்டுட்டு இருக்குல்ல, அப்புறம் எப்படி நோ வரும்? ஸோ இது தப்பு. அப்போ எந்த ஆப்ஷன் மட்டும் கரெக்டு? ஒன்றாவது கண்டிஷன் மட்டும் ஃபாலோ ஆகுது. ஸோ ஆன்சர் 1 ஃபாலோஸ். ஓகேவா? 1 ஃபாலோஸ். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் எப்படி பார்த்தீங்கன்னா, சம் டோர்ஸ் ஆர் விண்டோ. டோருக்குள்ளே வட்டம் இது, இதுதான் டோருக்குள்ளே வட்டம், இதுதான் விண்டோக்குள்ளே வட்டம். ஸோ ஒன்று ரெண்டுமே தொட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ சம்மு கரெக்டு. ஸோ ஒன்றாவது கண்டிஷன் எனக்கு கரெக்டு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்து சம் பெஞ்சஸ் ஆர் ஆட்டோஸ், ஆல் த பாக்ஸஸ் ஆர் ஆட்டோஸ், ஆல் த பென்ஸ் ஆர் பெஞ்சஸ். சம்முன்னா படம் இப்படி வரையணும், ஆல்னா படம் இப்படி வரையணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வரையலாமா? சம் பெஞ்ச் ஆர் ஆட்டோ, ஆல் த பாக்ஸஸ் ஆர் ஆட்டோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் த பாக்ஸஸ் ஆர் ஆட்டோ. ஸோ பாக்ஸை சுற்றி ஆட்டோ வரணும், இப்படி இருக்கணும். ஸோ அப்போ பாக்ஸை நான் உள்ளே தூக்கி போட்டுக்கிறேன். பாக்ஸை சுற்றி ஆட்டோ வரணும். ஆல் த பாக்ஸஸ் ஆர் ஆட்டோ. அடுத்து ஆல் த பென் ஆர் பெஞ்சஸ். ஸோ பென்னை சுற்றி தான் பெஞ்ச் இருக்கணும். ஸோ பென்னை நான் உள்ளே தூக்கி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஆல் த பென்ஸ் ஆர் பெஞ்சஸ். ஸோ இப்போ கன்க்ளூஷன் வாங்க. சம் பெஞ்சஸ் ஆர் பாக்ஸஸ். சம் பெஞ்சஸ் ஆர் பாக்ஸஸ்னால் பெஞ்சும் பாக்ஸும் ஒன்று தொட்டுட்டு இருக்கணும். ஸோ பெஞ்ச் இந்த இருக்குது, பெஞ்சு, பாக்ஸ் இங்கே இருக்குது, தனியாக இருக்குது. ஸோ பெஞ்சும் பாக்ஸும் ஒன்று தொட்டுட்டு இருக்கா? இல்லை. ஸோ அப்போ சம் பெஞ்சஸ் ஆர் பாக்ஸஸ் வந்து தப்பு. அடுத்து நோ பென் இஸ் ஆட்டோ. நான் என்ன சொல்லியிருக்கேன்? படம் வந்து ஆல் வச்சோ சம் வச்சோ நாம் வரைஞ்சோம் அப்படின்னா, நோ வந்துச்சு அப்படின்னா அது வந்து தப்பு தான். அந்த கன்க்ளூஷன் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். அடுத்து சம் பாக்ஸஸ் ஆர் பெஞ்சஸ். பாக்ஸும் பெஞ்சும் ஒன்று தொட்டுட்டு இருக்கணும். ஸோ பாக்ஸ் எங்கே இருக்குது? இந்த இருக்குது வட்டம். பெஞ்ச் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ பாக்ஸும் பெஞ்சும் ஒன்று தொட்டுட்டு இருக்கா? இல்லை, தனித்தனியாலாம் இருக்குது. ஸோ சம் பாக்ஸஸ் ஆர் பெஞ்சஸ். இந்த கன்க்ளூஷனும் எனக்கு வந்து தப்பு.
ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 3 கன்க்ளூஷனும் தப்பு. சம்முன்னா அந்த 2 வட்டமும் ஒன்று தொட்டுட்டு இருக்கணும். அப்படி ஒன்று தொட்டுட்டு இல்லைன்னா அந்த சம் கண்டிஷன் வந்து தப்பு. ஸோ ஆன்சர் என்ன? எதுவுமே ஃபாலோ ஆகலை. ஸோ அப்போ நன் ஆஃப் த 3 ஃபாலோஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்டிபிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து சிலாஜிசமில் வந்து பார்ட் 1 வீடியோ. மீதி இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் ரிமைனிங் இருக்க பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸில் வந்து போடுறேன். ஓகேவா? திருப்பியும் சொல்கிறேன், யாராவது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எக்ஸாமுக்கு டெய்லி படிங்க. போடக்கூடிய வீடியோஸ் மட்டுமே பார்த்தாலே போதும். ஓரளவுக்கு நீங்கள் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் போது நாம் வந்து அதை பயன்படுத்திக்கிடணும். அப்புறம் அதை தவற விட்ட பிறகு நம்ம வருத்தப்பட்டு இருந்தோம்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ புரிஞ்சுக்கோங்க, டெய்லி படிங்க. எக்ஸாமுக்கு டேட் எல்லாம் போட்டாங்க. ஸோ 15ஆம் தேதி எக்ஸாம். நல்லா படிங்க உட்காந்து. திருப்பியும் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.